Hello everyone. So in the video la nama vandu innovation and entrepreneurship. So in the topic in the paper la irukra topics da vandu paaka porom. Idha vandu first video. So unit 1 la first irukra concept idha. So idukku appuramey vandu nama endha topics la ungalku important ah theriyo adellame vandu nama paathitte polam. So first vandu innovation and entrepreneurship neenga Madras University padikringa appadina idu vandu ungalku semester 3 la irukum, like ella department kume irukum. So adanal vandu finance ஆ இருந்தாலும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இது இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஆண்டர்ப்ரனர்னால் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வேர்டை பார்த்தீங்கனாலே இது என்டர்ப்ரனர் மாதிரி இருக்கும். நானுமே ரொம்ப நாள் வந்து இது என்டர்ப்ரனர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். பட் நம்ம அது வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார்? ஸோ யாரெல்லாம் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an entrepreneur is a person who identifies a problem or an opportunity in the market. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்றவங்கள வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ comes up with an innovative solution, takes the risk to organize resources like money, people, technology and builds a business to deliver that solution. ஸோ உங்களுக்கு வந்துட்டு காமனாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, லைக் இந்த சொசைட்டியில், இந்த பிஸ்னஸில், இந்த மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சொல்யூஷனோடு வந்து வராங்க. பட் அது மட்டும் பண்ணாமல் அது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கான எல்லா ரிசோர்ஸுமே, மணியாக இருக்கட்டும், டைமு, பீப்புள், டெக்னாலஜி, இந்த மாதிரி அது கூட என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதிலிருந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களே வந்து அதை பில்டும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் நிறைய வந்து பார்த்துப்பீங்க ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு வந்துட்டு லைக் ஓனாக அவங்களே வந்து அவங்களோட பிஸ்னஸை பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஆண்டர்ப்ரனர்னு சொல்லிக்கலாம். ஓகே, இன் ஷார்ட், ஆண்டர்ப்ரனர்ஸ் டர்ன் ஐடியாஸ் இன்டு பிஸ்னஸ். ஸோ ஒரு ஐடியா இருக்குது, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது, பட் அதை நான் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அவன் பிஸ்னஸாக மாற்றுறேன், அவங்கள தான் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, லைக் அவங்க ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறவங்களாம் வந்து நம்ம இப்படி சொல்லலாம். ஸோ தே டோன்ட் ஜஸ்ட் இமேஜின் சம்திங் நியூ, தே மேக் இட் ஹேப்பன் பை டேக்கிங் ரிஸ்க் அண்ட் கிரியேட்டிங் வேல்யூ. ஸோ ஒரு ஐடியான்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ இன்னோவேட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஐடியாவை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டான சொல்யூஷனை வந்துட்டு கொண்டு போய் பீப்புள்கிட்ட சேர்க்குறோம். ஸோ அவங்கள தான் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு டெஃபினேஷன், லைக் 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு. ஸோ கிளாசிக்காக வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்னா என்னென்னா, an entrepreneur is someone who organizes, manages and assumes the risk of a business. ஸோ அவங்க தான் வந்து அந்த பிஸ்னஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்குறாங்க அந்த பிஸ்னஸில். அதில் வர ரிஸ்க்கையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாடர்ன் வியூவில் பார்த்தீங்கன்னா an entrepreneur is an innovator. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. இட்ஸ் an innovator who brings a new products, services or processes to the market, drives change and creates value. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி ஒரு 8 to 10 அவ்வளோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ குவாலிட்டிஸ், அதை தான் வந்து நம்ம இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு விஷனரி திங்கிங் அப்படின்னா they see opportunities before others. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் envisioned electric cars when most people doubted them. ஒரு ஐடியா மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்படி வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வந்து எப்படி அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்குறது அப்படின்றத வந்து அவங்க யோசிப்பாங்க ஃப்யூச்சரிஸ்டிக்காக. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்றதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் தென் அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம அதை கொண்டு போகிறோம், அதை தான் வந்துட்டு விஷனரி திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு இனோவேஷன். ஆப்வியஸ்லி இனோவேட்டிவாக அவங்க வந்து இருக்கணும்.
ஸோ தே கம் அப் வித் த நியூ ஐடியாஸ் ஆர் இம்ப்ரூவ் எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொண்டு வருவாங்க, ஆர் இருக்கிறதே வந்து நம்ம இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு Airbnb turned unused rooms into a global hotel alternative. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புது ஐடியாவோ இல்லை இருக்கிறதே இன்னும் பெட்டராக மாற்றுறது, அதுதான் வந்து இந்த இனோவேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ விஷனரி திங்கிங், இனோவேஷன், இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் ஆண்டர்ப்ரனர் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே அதில் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த ஒரு குவாலிட்டி வந்துட்டு ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்டே இருக்கும். பிகாஸ் வில்லிங் டு டேக் கேல்குலேட்டட் ரிஸ்க், நாட் பிளைண்ட் ரிஸ்க். அதுலேயுமே வந்துட்டு கரெக்டான கேல்குலேட்டடான ரிஸ்க்கை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? பிகாஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த ரிஸ்க் இருந்தாலும் நம்மளால் டேக்கிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கிறது தான் வந்துட்டு கேல்குலேட்டட் ரிஸ்க்கு. நான் எதுவுமே அசஸ் பண்ணாமலே வந்து நம்ம பிளைண்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறதோ கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அ நியூ கம்பெனி ஆல்வேஸ் ஹேஸ் அ ஃபைனான்ஷியல் அண்ட் பர்சனல் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. இது இன்னொரு குவாலிட்டி. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ரெசிலியன்ஸ் அண்ட் பர்செவரன்ஸ். ஸோ தே டோன்ட் கிவ் அப் ஈஸிலி வென் ஃபேஸிங் ஃபெயிலியர். நீங்கள் நிறைய நிஜமான ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, கரெக்டாக? இந்த ஸ்டார்ட் அப் வச்சுருக்கவங்களாம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு, மோஸ்ட் ஆஃப் தெம், எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்துட்டு ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் அப்போ வந்து பூம் ஆகாது. ஃபஸ்ட்டு சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும். மேபி அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஃபெயிலியராக இருக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த பர்சவரன்ஸோடு இருக்கிறது தான் அது. பர்சியூ பண்ணணும், எப்படியாச்சும் இதை வந்து நம்ம சக்ஸஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல மோட்டிவ் இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெனி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபெயில் மல்டிபிள் டைம்ஸ் பிஃபோர் சக்சீடிங். ஒரு சக்ஸஸ்க்கு முன்னாடி நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கும். ஓகே, அதை தான் வந்து இன்னொரு குவாலிட்டியாக சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்துட்டு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு. ஓகே, ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்றதே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் தான். அதே போல் எந்த டெசிஷனாக இருந்தாலும் வந்துட்டு கரெக்டாக எடுக்கணும் டெசிஷனை. ஸோ தே கேன் அனலைஸ் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் மேக் அ குவிக் எஃபெக்டிவ் டெசிஷன்ஸ். பிகாஸ் டெசிஷன் எடுக்கிறது தான் நம்ம ஒரு கம்பெனியை ஓன் பண்ண போகிறோம், நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின் போதே அதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே வந்து டெசிஷன்ஸ் தான். என்ன டிசைட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இன்னொரு குவாலிட்டி. அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்துட்டு லீடர்ஷிப் அண்ட் டீம் பில்டிங். ஸோ தே இன்ஸ்பயர், மோட்டிவேட் அண்ட் கைடு டீம் டுவர்ட் அச்சீவிங் கோல். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கீங்க, உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க பீப்புள் இருக்காங்க, உங்ககிட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் டீமை வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் டீமும் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? நீங்கள் மோட்டிவேட்டிங்காக, இன்ஸ்பைரிங்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாட்டோடு இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டீமும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்களும் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்றத மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து கிவ் அப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களை தான் வந்து உங்கள் டீமும் ஃபாலோ பண்ணும். ஸோ அதுவுமே வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். அண்ட் தென் செவன்த் வந்துட்டு அடாப்டபிலிட்டி, flexible to change when the market or technology shift. ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்போ தேவையாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் அந்த ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ அப்போ நான் ஆஃபர் பண்ணுறேன். பட் ஸ்டில் அதுக்கடுத்து மாறுது, ஒரு 2-3 வருஷத்துக்கு அது மாறுது அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற போல் மாறிக்கணும். ஓகே, நான் அதே ப்ராடக்டை தான் இன்னும் வச்சுருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாஸில் போக முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம டெக்னாலஜி மாறுற மாதிரி, டெக்னாலஜி வந்து இல்லை பீப்புளோட டெசிஷன்ஸ், அவங்களோட டிசையர்ஸ் அந்த மாதிரி மாறுற மாதிரி நம்மளோட சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸையும் மாற்றிக்க நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டியூரிங் COVID-19 மெனி பிஸ்னஸஸ் ஷிஃப்டட் டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் குவிக்லி. பிகாஸ் அந்த டைமில் வந்து ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே COVID-19 கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம நேரில் போய் எதுவும் வாங்க முடியாது, வீட்டை விட்டே வர முடியாதுன்ற மாதிரி தான் வந்து நிறைய மாதம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் எல்லாம் வந்து டைரெக்டாக கடை வச்சுருக்கிறவங்க எல்லாமே கூட மாற்றிக்கிட்டாங்க. லைக்
இ-காமர்ஸ் இல்லை அதெல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் போடுறது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கணும். ஓகே. அண்ட் தென் 8th வந்துட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸினா வந்துட்டு நம்ம எப்படி மணியை வந்து மேனேஜ் பண்ணணும், அதை தான் வந்து இங்கே ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு மெயின்டைன் சொல்லியிருக்காங்க. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் மணி மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங். இந்த கான்செப்ட், இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான இருக்கிற எல்லா டாபிக்ஸும் எல்லா கான்செப்ட்ஸும் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸை அவங்களால வந்து கொண்டு போக முடியும். 9th வந்துட்டு கஸ்டமர் ஃபோக்கஸ். ஸோ தே புட் கஸ்டமர்ஸ் நீட் ஃபர்ஸ்ட் அண்ட் க்ரியேட் வேல்யூ ஃபார் தெம். ஸோ ஆப்வியஸ்லி என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு தான் நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம் கடைசியில். அது ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட கன்சியூமர்ஸ், பீப்புள், கஸ்டமர் தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம வந்து நம்மளோட ஒர்க் வந்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு கஸ்டமர் ஃபோக்கஸ். அண்ட் தென் 10th வந்துட்டு நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. தே பில்ட் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். ஸோ நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் ஒரு ப்ராசஸை பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்கள் வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சுக்கணும் நீங்கள் எல்லாருக்கூடையுமே. அது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு புதுசாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட உங்கள் டீம் தவிர்த்து நீங்கள் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றது சும்மா ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் இங்கே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும், நெட்வொர்க்கிங் ஸ்கில் வந்து இருக்கணும். ஓகே. எல்லாருக்கிட்டையும் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அதுதான். ஓகே. இன் ஷார்ட், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷன் இருக்கணும், அவங்க வந்து இனோவேட்டிவாக இருக்கணும், ரிஸ்க் டேக்கிங் இருக்கணும், ரெசிலியன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் கஸ்டமர் ஃபோக்கஸ். இந்த எல்லா குவாலிட்டிஸுமே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாம். ஓகே. இது எல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் இதெல்லாமே இருந்துமே கூட ஒரு ஃபெயிலியர் கூட அவங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சான்சஸ் மாதிரி தான். ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி சக்ஸஸாக இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆண்டர்ப்ரனர்னால் என்ன, யார், அவங்களோட டெஃபினிஷன், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.